பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கூடு, மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு, மயக்கத்துக்கு மருந்துன்னு கொடு கொடு. காவேரி கரையில் மரமாயிருந்தா வேருக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விலாகோட வந்திருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் முகேஷோட நேட்டிவ் வில்லேஜுக்கு போகிறோம். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட், கொஞ்சம் நர்வஸ்னஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த விலாகில் ஃபுல்லாக ஃபேமிலி பாண்டிங், வில்லேஜ் பியூட்டி, அப்புறம் நிறைய நான்வெஜ் ஃபீஸ்ட், ஃபன் மூமெண்ட்ஸ், லாஃப்டர், அப்புறம் அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் எல்லாமே இருக்கும் இதில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பிகாஸ் எவ்ரி மூமெண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. மார்னிங்கே ரெடியாகி எல்லோரும் கிளம்பிட்டோம். அண்ட் ரோட் ஃபுல்லாக க்ரீனரி, ஃப்ரெஷ் ஏர், சிட்டி லைஃப்பில் மிஸ் பண்ணுற பீஸ் இந்த ட்ராவலில் ஃபீல் பண்ணுவோம். அண்ட் வில்லேஜ்க்கு போகும்போது ரோட்ஸே வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் போத் சைட் ஃபீல்டு, கோகோனட் ட்ரீஸ், மவுண்டெயின்ஸ், நேச்சரோட பியூட்டி பார்த்து ஸ்ட்ரெஸ்ஸே டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ட்ராவலில் செம்ம ஃபன், சாங்ஸ், ரேண்டம் டாக்ஸ், லாஃப்டர். ஸோ டைமே தெரியாமல் போயிடுச்சு. நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் வில்லேஜ் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரே பாசிட்டிவ் வைப் தான். ஃப்ரெஷ் ஏர், நோ டிராஃபிக், நோ நாய்ஸ், ஒரே ஜஸ்ட் பீஸ்ஃபுல் சரௌண்டிங்ஸ் மட்டும்தான். அண்ட் எல்லோரும் ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணாங்க. ஹானஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம்னு ஃபீல் பண்ணுற மாதிரியே இல்லை, ஆல்ரெடி ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. தட் ஃபீலிங் வாஸ் ஸோ ப்ரைஸ்லெஸ். ஸோ வில்லேஜ் ஹவுசஸ்க்கு தனியாக ஒரு சாம் இருக்குல்ல. ஸோ சிம்பிள் லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப், ஹாப்பி லைஃப் அப்படின்னு. ஸோ இப்போ தான் புரியுது வை பீப்புள் ஆல்வேஸ் சே வில்லேஜ் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்தது வந்து மாமியாரோட தங்கச்சி வீட்டுக்கு. அண்ட் மாமியார் கூட மொத்தமாக 6 பேர் பிறந்திருக்காங்க. மாமியாரோட சேர்ந்து 7 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கூட இருக்கிற நிறைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாம் நிறைய ஒரு பெரிய ஃபேமிலி தான் இவங்க. ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பேரோட வீட்டுக்கு போக போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து சித்தி வீட்டுக்கு தான். வ்ளாக்ஸில் நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க, நிறைய நியூ பீப்புளை மீட் பண்ணுவீங்க. சிஸ்டர், பிரதர்ஸ், கசின்ஸ், அவங்களோட பசங்க அப்படின்னு பெரிய ஃபேமிலியே இருக்குது. ஸோ எல்லாரையுமே வந்து நான் இந்த யூடியூப்பில் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ட்ரோ பண்ணி விடுறேன். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் தட். இன்னும் நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸ் கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோஸில். நிறைய வ்ளாக்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், பிக்ஸ், எல்லாமே ரீல்ஸ் எல்லாமே எடுத்துருக்கோம். நான் எல்லாமே உங்கள் கூட ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம், ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. ஸோ அதுலேயுமே ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். அண்ட் ரெகுலராக நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த விசிட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த விசிட் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா வந்து முகேஷோட ஊர், அண்ட் முகேஷ் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், ஸோ எல்லாமே அங்கே தான். அண்ட் செட்டில்டு இன் ஹொசூர், பட் எல்லாமே அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரிஜின் வந்து மாமனார் பிறந்து வளர்ந்த ஊர், அண்ட் முகேஷ் வீடு அங்கே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் விசிட் வந்து அங்கே தான் போயிருந்தோம். அண்ட் அது வந்து ஒரு சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஃபர்ஸ்ட் டைம் விசிட் மாதிரியே இல்லை எனக்கு, ஏதோ பழக்கப்பட்ட ஊர் மாதிரி இருக்குது. அண்ட் எங்கள் ஊரும் அதே மாதிரி தான் இருந்ததுனால எனக்கு அந்த வைப் அப்படியே எனக்கு கிடச்சிது. அண்ட் வில்லேஜ் டைப் ரெசார்ட்ஸ்க்கு போனால் எந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும், அங்கே இருக்கிற நேச்சரை பார்த்து என்ஜாய் பண்ணி அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம்ல. ஸோ அந்த அளவுக்கு தான், அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு அங்கே கிடச்சிது. அண்ட் யா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. டே ஒன் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து சாட்டர்டேன்றதுனால நாங்கள் வந்து எந்த வீட்லேயுமே விருந்துக்கு போகல. ஏன்னா சாட்டர்டே நாங்கள் மோஸ்ட்டாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், மோஸ்ட்டாக கம்பல்சரியாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாம் ஜஸ்ட் விசிட்டோட ஹை பை சொல்லிட்டு வந்தாச்சு. அண்ட் ரெஸ்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காஃபி குடிச்சு இந்த மாதிரி தான் வந்து எங்களோட ஈவினிங் போச்சு அன்றைக்கி.
ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம் யார் அழித்தார் நந்தவனுக்கு. அண்ட் அங்கே ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, முகேஷோட அக்கா வீட்டுக்கிட்ட இருந்து பார்த்தா ஏலகிரி மலை அடிவாரமே தெரியும். ரொம்ப கிட்ட தான். ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தா அந்த மலை ஃபுல்லாகவே அவங்களதுல தெரியும். அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போனோன்னா நம்ம ஏலகிரி மலைக்கு பிளான் பண்ணுறோம். ஒரு ட்ரிப்பை போடுறோம். அங்கே போய் இருக்கிற ரெசார்ட்ஸில் ஸ்டே பண்ணுறோம். ஃபன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிளான் அதுதான். ஸோ இப்படி தான் வந்து அந்த டே வந்து எங்களுக்கு போச்சு. அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் கட்டா குஸ்தி வந்து நான் பார்க்கவே இல்லை. ஸோ அது பார்க்க சொல்லி சொன்னாங்க அப்படின்றதுனால உட்காந்து நைட்டு வரைக்கும் அதை உட்காந்து ஃபுல்லாக படம் பார்த்துட்டேன். கட்டா குஸ்தி 2 தேட்டரில் பார்த்தேன் ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் 2 பார்த்ததுக்கப்புறம் 1 பார்த்தேன். அண்ட் 1 ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட் டின்னர்லாம் சாப்பிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிக்கும் போது ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் ஒரு சூடான காஃபி, நல்ல ஒரு காற்று, நல்ல ஒரு காம் அட்மாஸ்பியர். அது எக்ஸ்பிளைன் பண்ண வேர்ட்ஸே இல்லை. ஃபோட்டோவில் வீடியோஸில் கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஆப்வியஸாக இது நான்ட்டு இல்லை, யாராக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து சிட்டி லைஃப்லேருந்து இங்கே வில்லேஜுக்கு போய் 2 டேஸ் தங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணலை, பட் ஸ்டில் நீங்களுமே இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். நல்லா சூடான காஃபி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல மார்னிங் வாக் போயிருந்தோம். மார்னிங் வாக்கில் அந்த சன்ரைஸ் ஆகும்போது அந்த செடிக்குள்ளே நடந்து போகும்போது அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் இதெல்லாமே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் மோஸ்ட் அவைட்டட் பார்ட் லைக் சண்டேனாலே விருந்துக்கு தானே நம்ம ஊருக்கு போயிருக்கோம். ஸோ இட்ஸ் ஃபைனலி நான்வெஜ் டே. ஷராராலாம் போட்டு ரெடி ஆகி அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் வந்து எனக்கு ஷராரா ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அதுவும் ரெட் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் செலக்ட் பண்ணது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் அது போட சொல்லி. ஸோ அந்த அவுட்ஃபிட் எப்படி இருந்துச்சு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்போல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ மிக்ஸ்ட் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கணும் அண்ட் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கணும். சச் அ கம்ஃபர்ட் ஜோன் பர்சன் எனக்கு. அதனால் எனக்கு ப்ராப்ளமே இல்லை, என்ன ட்ரெஸ் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு வைப் தான். அண்டு அன்றைக்கி செலக்ட் பண்ணது வந்து ஷராரா. மோஸ்ட்டாக வந்து எல்லோரும் சாரீஸ் தான் செலக்ட் பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம் நம்ம விருந்துக்கெலாம் போனால். பட் அன்றைக்கி என்னமோ தெரில, ஹீ செலக்டட் மீ ஷராரா ட்ரெஸ். ஸோ அதுவே நானும் போட்டுக்கிட்டேன். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மார்னிங் வாக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 1 by 1 ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இட்ஸ் நான்வெஜ் டே. நிறைய ஐட்டம்ஸ், நிறைய வெரைட்டிஸ், சாப்பாடு, சிக்கன், மட்டன் எல்லாமே இருந்துச்சு. பிரியாணிலேருந்து மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, எக்கு, ரைத்தா, ஸ்வீட்ஸு, பூரி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் 1 மாதத்துக்கு அப்புறம் எல்லா விருந்துக்கும் போயிட்டு வந்து ஒரு 4-5 கிலோவாக ஏற போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் விளாக்ஸ்லாம் கண்டிப்பாக டயட் விளாக்ஸாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் வெயிட் ஏற போகிறேன் எல்லார் வீட்லேயும் சாப்பிட்டு வந்து. ஊர் சைட்லாம் கறி விருந்துனா அது ஒரு மீல் மட்டும் இல்லைல்ல, அது ஒரு செலிப்ரேஷன். ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணுற ஸ்பெஷலான மூமெண்ட். ஸோ ஒரு சைடில் குக்கிங், இன்னொரு சைடில் ப்ரிப்பரேஷன், எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்த அது ஒரு ஜாலியான மூமெண்ட்ஸில். ஸோ நிறைய மசாலாஸ், ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் நல்லா டேஸ்ட்டான சமையல் எல்லாமே வந்து இங்கே மிக்ஸ்டாக இருக்கும். அண்ட் அங்கே ஃபுட்டை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சிரித்து பேசிட்டு சாப்பிட்டு அந்த பாண்டிங், அந்த ஹாப்பினஸ் தான் இந்த கறி விருந்தோட ரியல் பியூட்டியே. அண்ட் அங்கேருந்து எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ரொம்ப 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 ஹாப்பினஸ் தான் எனக்கு. அண்ட் ஃபைனலி முகேஷோட அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே ஆர்த்தியெல்லாம் எடுத்து எங்களை ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணாங்க. அண்ட் அந்த ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கிறது அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலில். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டே வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எனக்குலாம் ஒரே ஷையாக இருந்துச்சு. எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஆர்த்தியெல்லாம் எடுக்கும்போது ஒரு மாதிரி நம்ம புது பிரைடில் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கிது. நிறைய ப்ளஷ்ஷாக எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அழகாக கேப்சர் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இட்ஸ் ஃபைனலி அ பியூட்டிஃபுல் ஜேர்னி தான். போன உடனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஃபுட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி ஃபன் தான். ரேண்டம் கான்வர்சேஷன், காமெடி, அப்புறம் ஓல்டு மெமரிஸ், சந்தோஷம், ஃபோட்டோ செஷன் அண்ட் நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க பியூட்டிஃபுல் மெமரிஸை ஷேர் பண்ணிட்டு சிரித்து பேசிட்டு இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து அந்த டே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி கேதரிங்ஸில் வந்து ஒரு நல்ல மெமரிஸ் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் மூமெண்ட்ஸ், பிக்கஸ்ட் ஹாப்பினஸ். மேரேஜ்க்கு அப்புறம் 2 ஃபேமிலியும் கனெக்ட் ஆகிற ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீலிங் இது எல்லாமே வந்து. அண்ட் பேசிக்கலி நான் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, ரொம்ப இன்ட்ரோவர்ட் தான். அண்ட் நானும் ஸ்லோவாக எல்லாரோட பாண்ட் பில்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹானஸ்ட்டாக அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் எனக்கு கம்ஃபர்ட்டாகவும் வச்சுக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் தான். அண்ட் இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் 2 ஃபேமிலி சைடில் கிடைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்திருக்கேன்.
பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கூடு, மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு, மயக்கத்துக்கு மருந்தொன்னு கொடு கொடு. காவேரி கரையில் மரமாயிருந்தா வேருக்கு அண்ட் அந்த அக்கா வந்து என்னை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணாங்க. நானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. எஸ், அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து முகேஷோட பாட்டி ஊருக்கு கிளம்பியாச்சு. அண்ட் ஒரே நாளில் இத்தனை விசிட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அடுத்த டே ரிட்டன் டு ஒர்க் பண்ணணும்ல, லைக் பேக் டு ஒர்க் போகணும். அதனால நாங்கள் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு முகேஷோட பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே பாட்டி மாமா எல்லாருமே இருந்தாங்க. அண்ட் அங்கேயுமே அகெயின் வந்து எங்களுக்கு ஆர்த்தி எடுத்தாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு ஆர்த்தி எடுத்து கூப்பிட்றாங்களா, எங்களுக்கு அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அண்ட் இதுதான் ஏலகிரி மலை தான் நான் சொன்ன மலை. அண்ட் ரொம்ப கிட்ட வீட்டுக்கிட்ட இருந்து பார்க்கும்போது அண்ட் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஏலகிரி தானே அப்படின்னு இருக்கும், நம்மளுக்கு வந்து அது ஏலகிரி மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய விஷயந்தான். அண்ட் அகெயின் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க கூட பேசிட்டு அண்ட் அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து எல்லோரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்குள்ளேயே ஃபோனும் சார்ஜ் எல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு. அண்ட் நிறைய ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் விசிட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் மாதிரியே இல்லை. ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான மெமரி, கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே இருந்துச்சு எனக்கு. அண்ட் வில்லேஜ் பியூட்டி, ஃபேமிலி லவ், அமேசிங் ஃபுட், அன்லிமிட்டெட் ஃபன். ஸோ எவ்ரிதிங் வாஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபார் மீ. லைஃப்பில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது வந்து மணி அதெல்லாம் தாண்டி மெமரிஸ் அதெல்லாமே வந்து ஆப்வியஸாக இருக்கும். அண்ட் எனக்கு இந்த யூடியூப் ஜர்னியில் இதெல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக எனக்கு தெரியுது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ வீடியோ. இதெல்லாமே வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற மெமரிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த பியூட்டிஃபுல் ஜேர்னியில் மேரேஜ் டைம்லேருந்து இப்போது, அதுக்கு முன்னாடி 4 இயர்ஸாக இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பெஸ்ட்டு பார்ட் என்ன தெரியுமா, எல்லா வீக்கெண்டுமே நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பிடுறோம். ஒரு வாட்டி அம்மாவோட ஊருக்கு, ஒரு வாட்டி அப்பாவோட ஊருக்கு, ஒரு வாட்டி ஹஸ்பண்டோட ஊருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வீக்கெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே விருந்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இஃப் யூ ஹேவ் என்ஜாய்ட் திஸ் vlog, வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் உங்கள் ஃபேவரட் வில்லேஜ் மெமரி என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வில்லேஜ் லைஃப் பிடிக்குமா இல்லை சிட்டி லைஃப் பிடிக்குமா? ஸோ டெஃபினட்டாக இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்குமே நான் வந்து தெரிஞ்சுப்பேன் என்னென்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க அண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ ஆர் நியூ டு அவர் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வாக்கில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸோடு நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளெஸ்ட், ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.